இந்த சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புங்கள். உங்க உடம்புல உயிர் இருக்கிற நாளெல்லாம் ஆழமா நம்புங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏன்னா நன்மையும் கிருபையும், கிருபையும் நன்மையும், நன்மையும் கிருபையும், கிருபையும் நன்மையும் உங்க கூடவே இருக்கும். அது உங்களை ஃபாலோ பண்ணும். அது உங்களை பின்பற்றும். தேவன் தரக்கூடிய ஆசீர்கள், நன்மைகள், கிருபைகள் அத்தனையும் தற்காலிகமானதல்ல, அது நிரந்தரமானது. ஆகவே நீங்க நல்லா இருப்பீங்க. வாய் விட்டு சொல்லுங்கள், நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. உங்க வீடு நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்கள் வரும் காலம் நல்லா இருக்கும். இந்த நாள் இன்பமும் இனிமையும் ஆசீர்வாதமானதும் சுகமும் சௌக்கியமான ஒரு நாளாய் உங்களுக்கு அமையும். ஆண்டவருடைய பெரிய கரமும் பெரிய கிருபையும் பெரிய காருண்யமும் ஆச்சரியவிதமாக, அற்புத விதமாக உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறது, உயர்த்த போகிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமானதாக, பிரயோஜனம் உள்ளதாக இருக்குமேயானால் நீங்கள் மாத்திரம் கேட்டு பயன் பெற்று ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இந்த லிங்கை உங்களுக்கு அறிந்த, அறிமுகமான, தெரிந்த அன்பர்கள், நண்பர்கள், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய உங்களுடைய சிநேகிதர்களுக்கு இந்த லிங்கை, இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் ஆஸ்வதிக்கப்படட்டும். இப்படிப்பட்ட பேருதவிகளை நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அன்பானவர்களே, இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா நீங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் நீங்க பிரஸ் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. நற்கிரிகளை செய்யக்கூடிய நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய காரிய கடமைகளை நிறைவேற்ற நீங்கள் செல்லுகின்ற நாளிலே, இன்னைக்கோ என்னைக்கோ எந்த நாள் இருந்தாலும் சரி, இயற்கைகள் ஒருவேளை உங்களுக்கு எதிராக இருந்தால், ஒருவேளை திடீர்னு மழை வந்துருச்சுன்னா மழையை திட்டாதீங்க, மழையை சபிக்காதீங்க. என்னடா நீங்க போய் இப்படி மழை வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு நொந்துக்காதீங்க. மழையை கரைச்சு கொட்டாதீங்க. சில நேரத்துல எதிர்பார்க்காத சூழ்நிலையில அகோர உஷ்ணம் வந்துட்டுன்னா, இயற்கை நமக்கு ஃபேவரா இல்லையேன்னு சொல்லி இயற்கையை கடிந்து கொள்ளாதீர்கள். சில நேரத்துல நம்ம பிள்ளைங்கள், நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க தான் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட சில பாதைகளுக்குள் செல்லும் பொழுது உங்க பிள்ளைங்களை சபிக்காதீங்க, உங்க பிள்ளைங்களை கடிந்து கொள்ளாதீங்க. அவங்க மேல உங்களுடைய வெறுப்பையும் சலிப்பையும் காட்டி அவர்கள் நொந்து போகக்கூடிய அளவுக்கு அவங்கள வியாகுலப்படுத்தாதீங்க. ஒருவேளை உங்கள் தாய் தகப்பன்மார்கள் நீங்கள் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்யாமல் உங்களுக்கு சில சங்கடத்தை கொடுத்தால் எதிர்க்காதீர்கள். அவங்களை திட்டாதீங்க, கரைச்சு கொட்டாதீங்க. ஒருவேளை உங்களுடைய சிநேகிதர்கள், ஒருவேளை உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்க மேல பொறாமை கொண்டு, வஞ்சகம் கொண்டு, பழி தீர்ப்பதற்கு அல்லது தந்திரமாய் உங்களுடைய நன்மையை பறிப்பதற்கு சில மோசமான வாக்குகளை, வார்த்தைகளை பேசினால் எதிர்க்காதீர்கள். நீங்க திட்டாதீங்கன்றீங்க, எதிர்க்காதீங்கன்றீங்க. உங்கள் நன்மைக்காகத்தான் நான் சொல்லுகின்றேன் பேரன்பானவர்களே. இயற்கையே ஆனாலும், செயற்கையே ஆனாலும், மனிதர்களே ஆனாலும், உறவுகளே ஆனாலும், அவர்கள் எதிர்த்தாலும், பகைத்தாலும், உங்களை அச்சுறுத்தக்கூடிய வாக்குகளை மொழிந்தாலும் நீங்க பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. எந்த விஷயங்கள் பாதகமாகவோ எதிராகவோ இருந்தால் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். பிள்ளைங்கன்னா சில நேரத்தில் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க தான், நம்மள மாதிரியே அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம அப்பா அம்மா தான், நம்ம கூட பிறந்தவங்க தான், நம்ம நண்பர்கள் தான் எப்பவுமே நமக்கு அவங்க சோப் போட்டுட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது.
எப்பவுமே அவங்க நமக்கு இதமா சுகமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் அவர்கள் நமக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய அளவுக்கு பேச்சுக்கள், நடத்தையில் அவர்கள் இறங்கலாம். ஏற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் நிதர்சனம். கொஞ்சம் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கோங்க, கொஞ்சம் பொறுமையை வளர்த்துக்கோங்க, கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அப்பப்ப அங்கங்க சில பேர் உங்களை புண்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும்பொழுது கொஞ்சம் சிரிச்சுக்கோங்க, கொஞ்சம் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளுங்க. இது எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பா எப்படி சொல்றாரு பாருங்களேன். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும், எப்பொழுதும், எப்பவுமே, எல்லாத்துக்காகவும். முறுமுறுங்கன்னு பைபிள் சொல்லல, ஆத்திரப்படுங்கன்னு பைபிள் சொல்லல, எதிர்வினையாற்றுங்கள் பைபிள் சொல்லல, பழிக்கு பழி வாங்குங்கள் பைபிள் சொல்லல. மாறா என்ன செய்யணுமா? எப்பவுமே எல்லாத்துக்காகவும், அது பாதகமா இருந்தாலும் சாதகமா இருந்தாலும் எதிரா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க, அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரா, அவங்க மனைவி கிட்ட எப்ப பார்த்தாலும், எம்மா கால் வலிக்குதுமா, கால் வலிக்குதுமா, தினமா அதை தான் சொல்லிட்டு இருப்பாரு, கால் வலிக்குதுமா, கால் வலிக்குதுமா. அவங்க மனைவியும் எவ்வளவோ அவருக்கு அமுக்கி விடுவாங்களாம், சிகிச்சையில மேற்கொள்வாங்களாம். இருந்தாலும் எப்ப பார்த்தாலும், அம்மா கால் வலிக்குதுமா, கால் வலிக்குதுமா, கால் வலிக்குதுமா, எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அவங்க மனைவி ஒரு முறை சொன்னாங்களாம், கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த வலியை பார்க்காதீங்க, கால் இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த உலகத்துல உங்களை போல நல்ல ஆரோக்கியமான பலமுள்ள கால்கள் உள்ளவர்கள் பார்க்கிலும் கால் இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்ப கால்ல வலி வந்த உடனே அந்த வலியை பெருசா பார்க்காதீங்க. நமக்கும் ஒரு கால் இருக்கே, கால் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்களே, அதை எண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கால்ல ஷூ இல்லையேன்னு ஒருத்தர் கவலைப்பட்டாராம். அப்ப அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான், ஷூ இல்லைன்னா என்ன, கால் நமக்கு இருக்கு, அதை நினைச்சு அவர் சந்தோஷப்பட்டாராம். அதனால பாதகங்களை பார்க்காமல் அதில் இருக்கக்கூடிய சாதகங்களை பார்த்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகி கொள்ளுங்கள். ஒரு செலவு வந்துட்டா, ஐயோ செலவு வந்துருச்சே என்ன பண்றது, இருக்கிற நம்முடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் போயிடும் போல இருக்குது, கையில இருக்கக்கூடிய பாக்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா பணமும் போயிடும் போல இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த செலவையும் செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கிறாரே, ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறாரே, 4 காசு என் கையில கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பாதகங்களிலும் சாதகங்களை பாருங்கள், சரித்திரம் படைப்பீர்கள். ஆகவே முறுமுறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும், எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும், உறவுகளை எதிர்த்தாலும் எல்லாவற்றையும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க, சந்தோஷமா எடுத்துக்கோங்க, எல்லாவற்றையும் ஈஸியா எடுத்துக்கோங்க. அப்படி நீங்க எடுத்துக்கணும்னா தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாத்துக்காகவும் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த நாளை ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிங்க. உங்க டிராவல்ல நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, உங்களுடைய கடமைகளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இந்த சனிக்கிழமை பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரி சௌந்தர்யா மற்றும் அன்பு மகன் தருண் அவங்க பிறந்த நாள் காண்றாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் டி பாஸ்கர், சிஸ்டர் பி விஜயந்தா தம்பதியார் திருமண நாள் காண போறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நாளைய தினம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எஸ் ஜெயராஜ் மற்றும் பி சுப்பிரமணி மற்றும் திருமண நாள் காணக்கூடிய தம்பதியாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையிலே அப்பா உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் பல பல வித்தியாசமான பாதைகள் சூழ்நிலைகளுக்குள் கடந்து செல்லக்கூடிய நிலவரங்கள் வருமேயானால் உம்முடைய பிள்ளைகள் தங்களை நோகடித்துக் கொள்ளாமல்
இயற்கைகள் ஒருவேளை எதிராயிருந்தால், செயற்கைகள் ஒருவேளை எதிராயிருந்தால், உறவுகள் ஒருவேளை எதிராயிருந்தால், சுற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருவேளை எதிராயிருந்தால், கடிந்து கொள்ளுகிறவர்களாக, கோபமடையக்கூடியவர்களாக, கத்தக்கூடியவர்களாக, தங்களை பாதித்துக் கொள்ளக்கூடியவர்களாக உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோதும் இராமல், எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் பாதகங்களிலேயும் சாதகங்களை பார்த்து ஸ்தோத்தரிக்கிற, நன்றி செலுத்துகிற ஒரு தெய்வீக காருண்ய உள்ளங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தாமே தருவீராக. தெய்வீக அன்பினால் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீராக. தேவாசீர்வாதம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மேல் வர்ஷிக்க செய்வீராக. கர்த்தருடைய நன்மையான கரங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து தீங்குகள் துக்கப்படுத்தாதபடிக்கு நன்றி செலுத்த தீர்மானித்த, ஸ்தோத்தரிக்க தீர்மானித்த, பாதகங்களிலும் சாதகங்களை பார்த்து சூழ்நிலைகளை சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்தரித்து முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு தெய்வீக அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளும், நாளைய தினத்திலும் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் காண்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான, மங்களகரமான நாட்களை, ஆண்டுகளை, வருடங்களை உம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையானது உம்முடைய பிள்ளைகள் மேல் சம்பூர்ணமாய் வர்ஷிக்க பண்ண வேண்டுமென சிநேகம் மிகுந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகளில் நாங்கள் அந்த விசேஷமான நாட்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால், உங்களுடைய தெளிவான உங்கள் பெயரையும் உங்களுடைய விசேஷமான நாட்களையும் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க, உங்களை வாழ்த்த நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அதுபோலவே உங்களுடைய விசேஷமான ஜெப குறிப்புகளையும் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.